ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி முதல் நாள் அம்மனை இந்த தீபம் ஏற்றி அழைத்தால் உங்கள் வீட்டிற்கு அம்மன் வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடி முதல் நாள் எப்பொழுதுமே விசேஷம்தான். அதுவும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கே பிறக்குது ஆடி முதல் நாள். அதனால் மிக மிக விசேஷமான சக்தி வாய்ந்த நாளாக இதை நம்ம பார்க்க வேண்டும். அதனால தான் நம்ம இந்த ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால இந்த விசேஷ தீபத்தை ஏற்றி நீங்கள் அழைத்தால் உடனே உங்கள் வீட்டிற்கே தேடி வருவாள் அம்மன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து அருள் பாலிப்பாள். உங்கள் கஷ்டங்களை போக்குவாள், கவலைகளை தீர்த்து வைப்பாள். இந்த அற்புதமான நாளில் ஒரு அற்புதமான விசேஷமான அந்த தீபம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. ஆடி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமை நிகழ்வது அப்படின்றது கூடுதலான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போவோம். ஏன்னா மற்ற மாதங்களில் அம்மன் வழிபாடு செய்கிறதை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை நம்ம வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். ஏன்னா ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி மிக மிக அதிகமாக உச்சமாக இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன கிராமத்தில் கூட இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படின்றது கூழ் ஊற்றுவது, தீ மிதிப்பது, இந்த மாதிரி நிறைய கோலாகலமான திருவிழாக்கள் நடைபெறும். அந்த அம்மனின் சக்தியை, அந்த பலனை பெறுவதற்காக கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை ஒரு சின்ன எளிய வழிபாட்டு முறையினாலேயாவது நீங்கள் செஞ்சு அந்த அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆடி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஆடி முதல் வெள்ளியும் சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போவோம். அப்படி நீங்கள் அம்மன் கோவிலுக்கு காலையிலே போயிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் போகலாம். இல்லை மாலை நேரத்தில் தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம். எப்பொழுது உங்கள் வசதியோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க. கோவிலுக்கு போனாலும் போகாட்டாலும் வீட்டிலையே நம்ம அம்பாளை நினச்சி வழிபட்டு இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் அந்த அம்மன் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்குள் நிச்சயமாக உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்குவாங்க. இப்போது இந்த தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆடி மாதம் பிறக்கிறதுனால முதல் நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் செஞ்சுருவோம். பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுருவோம். பூஜை அறையில் நீங்கள் இந்த தீபம் எப்போ ஏற்றுறீங்களோ அப்போ ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுருங்க. சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றி வைங்க. ஏன்னா அந்த வாசத்துக்கு தான் அம்பிகை நம்ம வீட்டிற்குள் வருவாள். அதனால் ஒரு தெய்வ வாசனையை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் வேப்பிலை ஒரு 2-3 கொத்து வேப்பிலை கண்டிப்பாக வேண்டும். அந்த வேப்பிலையை வச்சு தான் தீபம் ஏற்ற போகிறோம். இதை 2 முறையில் ஏற்றலாம். இந்த மாதிரி ஒரு கீழே பிளேட் வச்சுக்கிருங்க. அதில் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வேப்பிலையை அப்படியே உருகி ஒரு 3 கொத்து உருகி போட்டு நடுவில் அகல் விளக்கு வச்சு நீங்கள் மஞ்சள் குங்குமம் அந்த அகல் விளக்கு வச்சுட்டு பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமானது. இந்த தீபத்தை ஒவ்வொரு அந்த ஆடி, செவ்வாய், வெள்ளிக்கும் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வீட்டில் நடக்கும் அந்த அம்மனின் அருளால். அதனால் இந்த விளக்கு தனியாக இதுக்குன்னே வச்சுக்கிருங்க. அந்த விளக்கில் ஒவ்வொரு வெள்ளிக்கும், ஆடி வெள்ளிக்கும், ஒவ்வொரு ஆடி செவ்வாய்க்கும் கண்டிப்பாக ஏற்றிக்கிட்டே வாங்க. என்ன வேண்டுதல் வச்சு ஏற்றினாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாள் அம்பிகை. அதனால் இந்த மாதிரி ஒரு விளக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வேப்பிலையை உருகி போட்டாலும் சரி, இந்த மாதிரி கொத்தா அப்படியே 2-3 கொத்து அதில் வச்சுட்டு அதில் தீபம் ஏற்றினாலும் சரி, உங்கள் இஷ்டம். அந்த விளக்கை நீங்கள் நிலைவாசலில் வச்சு தான் ஏற்றணும். பூஜை அறையில் ஏற்ற வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம அம்மனை அழைக்க போகிறோம். அதனால் நம்ம வீட்டு வாசலில் இருந்து அம்மனை வரவேற்பது தான் சிறந்தது. அதனால தான் நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றி அம்பாளை நீங்கள் அழைக்க வேண்டும். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் 2 இருந்தால் 2 கூட நிலைவாசல் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே அந்த பிளேட்லேயே அந்த எலுமிச்சம்பழத்தையும் வச்சுருங்க. ஏன்னா ஆடியில் அம்மனுக்கு விசேஷமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழமும் வேப்பிலையும் தான். அதனால் இந்த 2ஐயும் வச்சு நம்ம அம்பாளை அழைக்கும் போது நிச்சயம் அந்த அம்மன் அதற்கு கட்டுப்பட்டு, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு உங்கள் வீட்டிற்குள் கண்டிப்பாக அடியெடுத்து வைப்பாள். அதனால் கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழத்தையும் வேப்பிலையும் வச்சுருங்க.
இந்த 2க்குமே அம்மனை அழைத்து வரக்கூடிய சக்தி கண்டிப்பா இருக்கு. அதனால இந்த மாரி வச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்ச அம்பிகை பெயரை வந்து ஒரு 7 முறை வந்து சொல்லுங்க. அது வந்து காளியம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், பத்திரகாளியாக இருக்கலாம், துர்க்கை அம்மனாக இருக்கலாம், வீரமாகாளியாக இருக்கலாம். எந்த அம்மன் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கோ, கண்டிப்பா அந்த அம்மன் பெயரை சொல்லி 7 முறை சொல்லி நீங்க அழைக்க வேண்டும். இந்த மாரி சொல்லிட்டு, இப்போ ஒரு காளியம்மன் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, காளியம்மனே, உங்களுக்கு இந்த தீபத்தை வேப்பிலை தீபத்தை ஏற்றி நான் வந்து அழைக்கின்றேன். எங்கள் வீட்டிற்கு நீங்க வந்து வர வேண்டும், அருள் புரிய வேண்டும், எங்க கஷ்டங்களை எல்லாம் போக்க வேண்டும், எனது விருப்பத்தை, ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நீங்க அந்த அம்மன் பெயர ஒரு 7 முறை வந்து சொல்லுங்க. இந்த மாரி அந்த தீபம் வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அது எரியிற வரைக்கும் எரியட்டும். அதுக்கப்புறமா நீங்க எடுத்துட்டு போயிரலாம். அந்த வேப்பிலைய வந்து நீங்க இந்த பூக்கள் நம்ம வேஸ்ட்டு போடுற இதுல நீங்க வந்து போட்டுறலாம். அல்லது உங்க வீட்ல யாராவது பயந்தவங்க, அந்த மாரி ராத்திரில தூக்கம் வரல அப்டின்னா, இந்த வேப்பிலைய ஒரு வெள்ள துணியில முடிச்சு போட்டு, அவங்க தலையணைக்கு அடியில வச்சீங்கன்னா, அது அந்த அம்பாலே அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சமம். அதனால அதை அப்படியும் நீங்க வந்து செய்யலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும், செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி ஏத்த முடியாட்டாலும், இந்த ஆடி முதல் வெள்ளி, ஆடி மாத பிறப்பு அன்னைக்கு, முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பா இந்த தீபத்தை ஏற்றி நம்ம சொன்ன மாரி செய்யுங்க. அந்த எலுமிச்சம்பழத்த பூஜை அறையில கொண்டு போய் வச்சுருங்க. கண்டிப்பா அதுல வந்து அந்த அம்மனின் சக்தி நிறைந்து இருக்கும். அதனால உங்க பூஜை அறையிலேயே அது வந்து இருக்கட்டும். நிச்சயம் இந்த அற்புதமான வேப்பிலை தீபம் அந்த அம்பாளை உங்க வீட்டிற்கே அழைத்து வரும். கண்டிப்பா இத வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த அற்புதமான முதல் ஆடி, வெள்ளி அன்னைக்கு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.